திருப்பலி விருந்தாகும். இறைவன் பலியாகும், இது உன்னத உறவாகும். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சம் ஆறுதல் தருகின்ற ஆலயம். நிறைவான வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். நிம்மதி தேடி அழைகின்ற நெஞ்சம் ஆறுதல் தருகின்ற ஆலயம். நிறைவான வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். சமத்துவ பலியாகும், இது சங்கமம் உருவாகும். சமத்துவ பலியாகும், இது சங்கமம் உருவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள், கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு, குறிப்பாக இறையிறக்க ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். கடந்த வாரம் ஆண்டவருடைய உயிர்ப்பை மகிழ்வோடு கொண்டாடினோம். இந்த வாரம் இறையிறக்க ஆண்டவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவருடைய கைகளிலே விழாவிலே வெளிப்படுகின்ற இரத்தமும் தண்ணீரும் அந்த காயங்களும் நம்மை அருள் வாழ்விலே இணைத்து நமக்கு தேவையான ஆசிரை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த இரக்கத்தின் ஞாயிறு நமக்கு மீண்டுமாக அவருடைய உறுதி பெற்ற விசுவாசிகளாக நாம் வாழ அழைப்பு விடுக்கின்றது. ஏதோ எண்ணத்திலோ சிந்தனையிலோ அல்ல, மாறாக உள்ளத்திலும் உணர்விலும் ஆழமாக ஆண்டவர் இயேசுவை தாங்கியவர்களாக, அவருடைய சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித தோமா எவ்வாறு ஒரு தேடலின் நிறைவிலே ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்டாரோ, அனுபவித்தாரோ, அதே போல நாமும் ஆண்டவர் இயேசுவை தேடி கண்டுபிடித்து அனுபவிக்க இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்தாண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூயாவியாரால் நாங்கள் புது பிறப்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 12 முதல் 16 வரை. அந்நாட்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்துதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாவரும்
இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களில் இருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இதில் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இரண்டாம் வாசகம். சாவுக்கு உட்பட்டோனாயின் இதோ நான் என்றென்றும் வாழ்கிறேன்.
திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 9 முதல் 11 மற்றும் 12, 13 ஆகிய வசனங்கள். உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனைகளிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்தலால் பத்மோ தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதி வை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறைவாக்கியங்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும்.
எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப் பெற்றுள்ளன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இறையிறக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பு ஞாயிறுக்கு பின் வருகின்ற ஞாயிறு இறையிறக்கத்தின் ஞாயிறு. இன்றைய இந்த கொண்டாட்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி தோமாவை பற்றிய நற்செய்தி. ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். உயிர்த்த அன்று மாலை வேளை சீடர்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அந்த இடத்திற்கு வருகின்றார். அப்பொழுது தோமாவுடன் இல்லை. எனவே தோமா வந்தவுடன் மற்ற சீடர்கள் அவரிடம் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம். ஆனால் தோமா சொன்ன வார்த்தை, அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன். நிச்சயமாக மேலெழுந்த வாரியாகவும் அல்லது யதார்த்தமாகவும் இந்த நற்செய்தி உற்று நோக்கினால் தோமாவிற்கு நம்பிக்கையே இல்லை. அவர் சந்தேகப்பட்டார். மற்ற சீடர்கள் சொல்லியும் கூட சந்தேகப்பட்டார். எனவேதான் பல நேரங்களிலே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள், சந்தேக தோமையார், டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லுவார்கள். தோமையாருக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழியே அதான். தோமையாரை பற்றிய குணாதிசயத்தில் ஒன்றே அந்த சந்தேகம்தான், சந்தேக தோமையார். இது மேலெழுந்த வாரியாகவும் யதார்த்தமாகவும் உற்று நோக்கினால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பதில். தோமையார் சந்தேகப்பட்டார். உயிர்ப்பின் காட்சியை பற்றி சீடர்கள் சொல்லிய பொழுது சந்தேகப்பட்டார் என்று சொல்லி, ஆனால் தோமையாருக்குள் இருந்த ஒரு தேடல் தான் அவரை இப்படி சொல்ல வைத்தது. அதான் கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று. சீடர்கள் கண்டார்கள். மற்ற அத்தனை சீடர்களும் இயேசுவை கண்டார்கள். தோமா மாத்திரம்தான் அங்கில்லை.
நேரடியாக ஒரு அனுபவத்தை பெறுவது அப்படிங்கிறது இருக்கின்ற அந்த உணர்வுகளிலும் அனுபவத்திலுமேயே மிகச் சிறந்தது. யாரோ ஒருவர் சொல்லி கேட்டு அனுபவித்தோம் அப்படிங்கிறத விட நேரடியாக அவரை தொட்டு உணர்ந்து அனுபவிப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக சிறந்தது, உயர்ந்தது, அனுபவத்திலே உண்மையாகவே மிக அலாதியானது. இயேசு வாழ்ந்த பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 12 சீடர்களும் அவரோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கும் வரலாற்றில் மிகச் சிறப்பான அனுபவமாக, மிக உயர்ந்த உன்னதமான அனுபவங்களாக நாம் சொல்லுகின்றோம். காரணம், அவங்க இயேசுவோடு இருந்தார்கள், இயேசுவை அப்படியே அனுபவித்தார்கள். தோமா இல்லை. அதனால உயிர் தாண்டவரை காண வேண்டும். தோமாவிற்குள் ஒரு தேடல். நீங்கள் கண்ட இயேசுவை, நீங்கள் அனுபவித்த இயேசுவை, நீங்கள் பார்த்து உணர்ந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும், நான் உணர வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும், அவரை தொட்டு பார்க்க வேண்டும். ஒரு தேடல் அவருடைய உள்ளத்திற்குள் உருவாகின்றது. சந்தேக தோமையார் அல்ல, மாறாக அனுபவத்தை நோக்கிய ஒரு தேடலிலே அவர் உறுதியாக இருக்கின்றார். நான் நம்ப மாட்டேன், அந்த இயேசுவை நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். நிச்சயமாக ஒரு தேடல். அப்படின்னா அவர் அதிலிருந்து பின்வாங்கி விடவில்லை. இயேசுவை காண வேண்டும் என்ற அந்த தேடலில் இருந்து பின்வாங்கவில்லை, மாறாக அதற்கு தயாரிக்கின்றார் தன்னையே. எனவே ஒரு தேடல் தான் ஒரு அனுபவத்திற்கு நம்மை இட்டுச் செல்கின்றது. ஒரு அனுபவம் தான் நம்மை நம்பிக்கைக்கு இட்டுச் செல்கின்றது. ஒரு நம்பிக்கை தான் அடுத்தவர்களுக்கு சாட்சியாக மாறுகின்றது. தோமையார் உயிர்த்தாண்டவரை தேடுகின்றார், உயிர்த்தாண்டவரை காண வேண்டும் என்று துடிக்கின்றார். அதற்கு ஏற்றாற் போலேயே 8வது நாள் மீண்டும் ஆண்டவரேசு காட்சி கொடுக்கின்றார் சீடர்களுக்கு. அதனால இன்றைக்கு இந்த வாசகம் திருவழிபாட்டு ஆண்டு காலத்தில் 3 ஆண்டுகள், இந்த 3 ஆண்டுகள்லையும் இன்றைக்கு வாசகமே, நற்செய்தி வாசகமே தோமையாரை பற்றி தான். இந்த வாசகம்தான் 8வது நாள் சொல்றாங்க. அப்போ 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அந்த தேடலுக்கு விடை கிடைக்கின்றது. எந்த ஆண்டவரை காண வேண்டும் என்று துடித்தாரோ அந்த ஆண்டவர் இப்பொழுது தோமாவிற்கு முன்பாக, சீடர்களுக்கு முன்பாக இருக்கின்றார். அதோடு நிக்கல, ஆண்டவர் இயேசு தோமாவை பார்த்து அவருக்கென்றே சொல்லுகின்றார், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். உண்மைதான், இயேசு சொல்றார், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள், சந்தேகத்தையெல்லாம் விட்டுட்டு நம்பிக்கை கொள். அது தோமாவை பார்த்து சொல்லுகின்றார், இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் தோமா தனக்குள் இருந்த தேடலினுடைய ஒரு நிறைவை ஆண்டவர் இயேசுவிடம் காணுகின்றார். நிச்சயமாக இந்த இடத்துல தோமா என்ன பண்ணியிருக்கணும், அவருடைய விழாவில் அவருடைய கையை விட்டு பார்த்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய கைகளிலே ஏற்பட்ட ஆணிகளால் ஏற்பட்ட அந்த தழும்பிலே தன்னுடைய விரலை இட்டு பார்த்திருக்க வேண்டும். செய்யல. அந்த இடத்துல பதிவு செய்யப்படல, நற்செய்தியில் எங்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவர் போய் கையை விட்டார்னு சொல்லிட்டு பதிவு செய்யணும். படங்களில் நம்ம பார்க்கலாம், அந்த விழாவில் அவர் கை விடுறது மாதிரி ஒரு படம் இருக்கலாம். அது இதை நற்செய்தியினுடைய பின்னணியில் உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி, அவ்வளவுதான். ஆனால் நற்செய்தி எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை. அவர் அவருடைய விழாவில் கையை விட்டார், அவர் அவருடைய தழும்புகளில் கையை விட்டார், எங்கேயும் பதிவு செய்யல. அதை பார்த்த உடனே தோமா சொன்னது, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அவ்வளவுதான். தோமா பெற்றுக்கொண்ட ஆழமான அனுபவம் இது.
இயேசுவினுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை நேரடியாக பெறுகின்றார். யாரோ ஒருவருடைய சொல்லில் அல்ல, யாரோ ஒருவருடைய கேள்வியில் அல்ல, மாறாக தன்னுடைய சொந்த அனுபவத்திலே ஆண்டவர் இயேசுவை அவர் ரசித்து ருசிக்கின்றார். எனவே தேடலில் இருந்து அதனுடைய விளைவு அனுபவம், அனுபவத்தினுடைய விளைவு நம்பிக்கை. சொல்றார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அதற்கு மேல தோமாவிற்கு வேற எதுவும் சொல்ல தோணல, நம்பிக்கைக்கு வருகின்றார். இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய சாட்சியாக தோமாவை அழைத்து வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிற்கு வந்து ஆண்டவர் இயேசுவுடைய நற்செய்தி அறிவித்த அப்போஸ்தலன் சீடன் இந்த தோமா. எந்த இயேசுவை, உயிர்த்த இயேசுவை ரசித்து ருசித்து அனுபவித்தாரோ அந்த இயேசுவை அப்படியே அவர் பெற்றுக்கொண்டு இங்கு இந்தியாவிற்கு எடுத்து வருகின்றார். இங்கு வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கின்றார். தேடல் அனுபவத்திற்கு இட்டுச் சென்றது, அனுபவம் நம்பிக்கைக்கு அழைத்து சென்றது, நம்பிக்கை அடுத்தவர்களுக்கு சாட்சியாக மாறியது. எந்த அளவுக்கு சாட்சியாக மாற்றியது? உயிரையே கொடுக்கின்ற அளவுக்கு அவரை சாட்சியாக மாற்றியது. அதான் அந்த சாட்சியத்தினுடைய ஒரு உன்னதமும் உச்சமும். உயிரை கொடுத்தார். பரங்கி மலையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் இயேசுவிற்கு சான்று பகர்கின்றார். இன்றைக்கு அந்த தோமாவினுடைய வழித்தோன்றல்கள் தான் நாம் எல்லாம். இயேசுவினுடைய நேரடி அனுபவத்தை பெற்ற 12 திருத்தூதர்களில் ஒருவராகவும் இயேசுவினுடைய உயிர்ப்பு அனுபவத்தை தேடி பெற்றவருமான தோமாவை, அவருடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொண்ட வழித்தோன்றல்கள் தான் நாம். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நமக்குள்ளும் ஒரு தேடல் வேண்டும். இயேசுவை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தேடல் வேண்டும். இயேசுவை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு வேண்டும். இயேசுவினுடைய அந்த காட்சிகளை, அவர் கொடுத்த அந்த அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு வேண்டும். நிச்சயம் நம்பிக்கையும் சாட்சியமும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நாமும் தோமாவை போல ஆண்டவர் இயேசுவை அனுபவித்து அடுத்தவர்களுக்கு சாட்சியாக நம்முடைய நம்பிக்கை ஆழப்படுத்திக் கொண்டு அடுத்தவர்களுக்கும் அந்த இயேசுவை பகிர்ந்து கொடுக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுளொருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவிடம் உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியோடு
நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஐயங்கள் நீக்கி எம்மை அன்பால் ஒன்றிணைக்கும் அமைதியின் இறைவா, திருத்தந்தை, உடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உம் உயிர்ப்பின் மகிமையையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் முழுமையாக பெற்று தோமாவை போல் துணிவுடன் இறையரசை அறிவிக்க இணைந்து செயல்பட தேவையான இறையருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று ஆசி வழங்கிய எங்கள் இறைவா, இயேசுவில் நம்பிக்கை கொண்டு கூடி வருதலால் நாங்கள் எங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்வதோடு நம்பிக்கை குன்றியவர்களுக்கு துணிவையும் தந்து எங்களின் குடும்பம், பின்புலம், சமூக அந்தஸ்து, வேலை போன்றவற்றில் வேறுபட்டிருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையில் ஒரு மனத்தோடு வாழ வழி செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உலகில் நடைபெறும் பயங்கரவாதம், இனவாதம், பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகள், இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகள், இவை அனைத்தும் உமது இறையிரக்கத்தினால் மாற்றம் பெற்று படைப்பின் மேன்மையை மனிதன் உணர்ந்து மனித வாழ்வு மேம்பட உமது அருளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்செல்வங்களால் எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தந்தையே, எம் இறைவா, எங்களை பராமரித்து பாதுகாத்த எம் பெரியவர்கள் இன்று ஆதரவின்றி அனாதைகளாக்கப்பட்டு தெருவோரங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் தனித்து விடப்பட்டு அவர்கள் படும் வேதனைகள் தொடர் நிகழ்வாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவர்கள் உம் இறையிரக்கத்தினால் பாதுகாப்புடன் வாழ இத்தலைமுறையினர் பெரியவர்கள் மேன்மையை உணர்ந்து அவர்களை பாதுகாக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, தங்கள் பள்ளி படிப்புகளை முடித்துவிட்டு மேற்படிப்பிற்காக கல்லூரிகளில் இடம் தேடி அலையும் எம் இளையோர் சிறந்த வழிகாட்டிகளின் மூலமாக தாங்கள் விரும்பும் கல்வியினை பெற்று பெற்றோருக்கும் திரு அவைக்கும் நாட்டிற்கும் உகந்தவர்களாக திகழ்ந்திட தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். உம்முடைய ஆசீரும் அருளும் எங்களுக்கு நிறைவாய் கிடைத்து நாங்கள் தொடர்ந்து நல்ல சாட்சிகளாக வாழ உதவி செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை வரியாகவே உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். அருள்வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடு
துயரோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்படைந்தவும் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூள் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். தோமா அனுபவித்த ஆண்டவர் இயேசு இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். செல்கின்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்த நம்மையெல்லாம் அழைக்கும் நேரமிது. தேவையில் இருப்பவர் அனைவரை தேடி பணி செய்ய அழைக்கும் நேரமிது. ஆனந்த நேரமிது, ஆனந்த நேரமிது. அருள்மழை பொழிகிறது, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர்
அவர் பணி செய்யும் சீடராயுயரோ. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்ட் கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே சமயத்தில் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். திருப்பலிக்குரிய கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்த்துகின்றேன். அதே போல இறையிறக்க நவநாளுக்கு உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இன்னும் பல பேர் உங்களால் இந்த ஒளிபரப்பை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு முடியும் என நினைக்கின்றேன். எனவே நீங்கள் 2 விதங்களிலே, ஒன்று உங்களுடைய தனிப்பட்ட செபத்தில், இரண்டாவது இதுபோன்ற நன்கொடைகள் வழியாக உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய தாராள உதவி எண்ணற்ற மக்களுக்கு கிறிஸ்துவை இந்த திருப்பலி வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் எடுத்துச் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை வேண்டுகின்றேன். எனவே உங்களுடைய தாராள உள்ளத்தோடு உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கார் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழவும் அவருக்கு சாட்சியாக திகழவும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றும் ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கொளிஞ்சாம்பாறைக்கு அருகில் இருக்கின்ற கருமன் என்ற இடத்திலே புனித மதலேன் மரியம்மாள் திருத்தலம் அமைந்திருக்கின்றது. எனவே ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து நவநாள், நற்கருணை ஆசீர், இறுதியிலே வேண்டுதல் உணவு அனைத்தும் வழங்கப்படும். எனவே அனைவரும் திருத்தலத்திற்கு வந்து திருப்பலியில் கலந்து கொண்டு ஆசீரை பெற்றுச் செல்ல அன்போடு வேண்டுகின்றேன். ஒவ்வொரு சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமைகளிலும் காலை 10:30 மணிக்கு இது நடைபெறும். எனவே வந்து புனிதையின் வழியாக ஆசிரை பெற அன்போடு வேண்டுகின்றேன். வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய்
ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கமென்னும் அருள் சுரக்கும் இருதயமே எங்கள் அடைக்கலமே. இரக்கமென்னும் அருள் சுரக்கும் இருதயமே எங்கள் அடைக்கலமே. எனக்காய் பிறந்தாய் என் இயேசுவே, எனக்காய் மரித்தாய் என் தெய்வமே. எனக்காய் பிறந்தாய் என் இயேசுவே, எனக்காய் மரித்தாய் என் தெய்வமே. என் பாவம் சுமந்த என் ராஜனே, என் பாவம் சுமந்த என்